தற்போது நடைபெற்று வரும் 2027ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக உள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிறுத்தக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் முடிவு தவறல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஆதரவாக பேசிய இந்திய தலைமை நீதிபதி, மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்கள் யாருக்கு தேவை, எத்தனை பேர் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தற்போதைய அரசு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஏப்ரல் 2025இல் நரேந்திர மோடி அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறி புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று அறிவித்தது. 1931ஆம் ஆண்டிற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் முதலாவது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இதுதான். இதற்கு முன்னதாக திரு மோடி இந்த யோசனையை நகர்ப்புற நக்சல் சிந்தனையின் அறிகுறி என்று சாடியிருந்தார். மேலும் இத்தகைய ஆய்வுகள் இந்து சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சிகள் என்று RSS எச்சரித்திருந்தது. காங்கிரசும் தனது வரலாற்று ரீதியான நிலைப்பாட்டிலிருந்து ஆச்சரியப்படத்தக்க முறையில் மாறி ஜாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த கோரியது. சுதந்திர இந்தியாவின் ஆரம்பகால அரசாங்கங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதியை கணக்கிட வேண்டாம் என்று முடிவு செய்தன. ஜாதி அமைப்பை ஒழிக்க நினைத்த அரசு ஜாதி ரீதியான கணக்கீடு ஜாதி அமைப்பை மேலும் வலுப்படுத்தவே செய்யும் என்பதே அந்த காலகட்டத்தின் முதன்மையான சிந்தனையாக இருந்தது. ஒருபுறம் அரசாங்கத்தின் கொள்கைகள் ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முயன்றன. மறுபுறம் சட்டப்பேரவை பிரதிநிதித்துவத்திலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை வழங்கவும் ஜாதி அடையாளங்களை அவை கணக்கில் எடுத்துக்கொண்டன. நாட்டின் அடிப்படை கொள்கைகளிலேயே ஊறிப்போன ஜாதி குறித்த இந்த இருமுனை அணுகுமுறை இன்று வரை தொடரும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கியுள்ளது. ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கான தற்போதைய கோரிக்கை இதன் சமீபத்திய வெளிப்பாடாக இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதே நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு உண்மையில் 2021ஆம் ஆண்டிலேயே நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட்-19 பெருந்தொற்றின் காரணமாகவும் நடைமுறை சிக்கல்களாலும் இது தாமதமானது. தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு 2வது கட்டத்தில் நடைபெறும். முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்புகளைப் போல ஒரு நபர் பட்டியலினத்தவரா அல்லது பழங்குடியினரா என்று மட்டும் பதிவு செய்யாமல் ஒவ்வொரு தனி நபரிடமும் அவர்களின் ஜாதி என்ன என்று கேட்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏற்பட்டுள்ள இந்த தாமதம் அனைத்து வகையான திட்டமிடல்களையும் பாதிக்கிறது. இந்தியாவில் அரசாங்க கொள்கைகளின் கணிசமான பகுதி ஜாதி விவரங்களுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிணைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிந்தைய தேசிய அளவிலான ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரே முயற்சி 2011இல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தருணத்தில் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஜாதியை அடையாளப்படுத்தும் சமூக பொருளாதார மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு 46 லட்சத்திற்கும் அதிகமான வெவ்வேறு ஜாதி பெயர்களையும் 8 கோடி தரவு பிழைகளையும் ஏற்படுத்தியது. இதனால் அந்த தரவு தொகுப்பை பயன்படுத்த முடியாமல் போனது. அதன் பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் இன்னும் வெளியிடப்படாமல் உள்ளன. ஜாதி சமூகங்களை துல்லியமாக கணக்கெடுப்பதற்கான பொருத்தமான வழிமுறைகளை கண்டறிவதில் மோடி அரசு இன்னும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது ஜாதி அடையாளங்களை நிலைநிறுத்துவதால் ஜாதியை ஒழிப்பதற்கான முயற்சியை சீர்குலைக்கிறது. அதே சமயம் நலத்திட்டங்களை சிறந்த முறையில் கொண்டு சேர்க்கவும் சரியான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் பிற சமூக பொருளாதார குறியீடுகளுடன் சேர்த்து இதனை பார்த்தால் இது பயனுள்ளதாக இருக்கும். ஜாதி ஒழிப்பு என்பது இறுதி இலக்காக இருக்க வேண்டும். மேலும் மக்கள் தாங்கள் விரும்பினால் தங்களை ஜாதியற்றவர்கள் என்று வகைப்படுத்திக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட வேண்டும்.